இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். தினந்தோறும் இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள். இங்க பாருங்க, கிறிஸ்து இல்லாமல் எழுப்புதல் உண்டாகாது. பவுல் சொன்னார், கிறிஸ்து இல்லாமல் வேற ஒன்றையும் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு மனதில்லைன்னு சொன்னார். இயேசுவை நம்ம அறிவிக்கணும். அருமருந்திலும் சிறந்த குரு மருந்து இயேசு கிறிஸ்து என்கிற மருந்து. நாங்க கிராமங்களில் எல்லாம் போகும்போது சொல்லுகிற வார்த்தை அதுதான். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் இயேசுவே. அந்த இயேசு என்கிற பெயரை கேட்டாலே பாதாளம் கூட நடுங்குமாங்க. ஏங்க பின்ன ஏங்க மந்திர பாதகம் நடுங்காதாகும், பில்லு சூனியன் நடுங்காதாகும், அந்தகாரங்கள் நடுங்காதாகும், கோட்டைகள் தகராதாகும். இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்கள், இயேசுவை பேசுங்கள், இயேசுன்னு சொல்லுங்கள். எனக்கு அது கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றவங்க ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ராஜாவுடைய தோட்டத்தில் இவர்களும் வேலையாட்கள் தானே. நம்ம செய்ய முடியாததை அவர்கள் செய்கிறார்கள் இல்லையா? நம்மால் சொல்ல முடியாததை அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? இயேசுவை அறிவிங்கள், இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேசமெங்கும் இயேசு நாமம் உயர்த்தப்படட்டும்.